அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயல்கள்லையுமே ஒரு தீர்க்கமான ஒரு செய்கை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நிலைகள் உண்டானாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. பெரிய அளவில் மருத்துவ செலவுகளும் கிடையாது. சின்ன உடல் உபாதைகள் எப்பயாவது வரும். அது எப்பயாவது வருமே தவிர அது ரொம்ப உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நெடுநாளைய நோய்கள் கூட இந்த நேரத்தில் மருந்துக்கு கட்டுப்பட்டு சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியும் சுபேட்சமும் குடிகொள்ளுங்க. கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல வகைகளில் மேன்மையும் சிறப்பாகவும் அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன இடைஞ்சல்கள் எதிரிகள் மூலமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தை செலுத்த பாருங்கள். பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது அப்படிங்கிறதுனால நீங்கள் நலமாக சுபிக்ஷமாக இருக்க முடியும். கவலை கொள்ள வேண்டிய அவசியமோ இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் கூட அவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க. சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய அந்தஸ்து, கௌரவம், புகழ் இதெல்லாம் உயர ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது சுபகாரியங்கள் அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்குது. சுபகாரிய நிகழ்வுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இந்த நேரத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான பல நன்மையான விஷயங்கள் குடும்பம் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் இருக்கப்பெறலாம். சில உறவுகளால் சஞ்சலங்களும் ஏற்படலாம், கலகமும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால உறவுகள் விஷயத்துலையும் உஷாராக இருக்கணும். ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் உஷாராக இருங்க. அதே மாதிரி பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க. கிரக அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் உங்களுக்கு உருவாகலாம். என்னதான் ஒரு சில காலங்களில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்பட்டாலும் நன்மை அப்படின்னு வரும்பொழுது தீமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். நல்லது நடக்குது அப்படின்னா பிறரால் ஏற்படக்கூடிய கெட்டதும் அங்கே அரங்கேறத்தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்திலையும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் சிறிதளவேனும் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் இருந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதிலும் பண இழப்பு, செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழ்நிலையும் சந்திப்பாங்க. மேலும் பல விதத்தில் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவர்களுக்கு என்னென்ன விதத்தில் பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடுது. அதில் முக்கியமானது
வந்து சனி மற்றும் ராகு. இந்த 2 கிரகங்களும் சனி பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்க இருக்கு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது மீன ராசியில் வந்து சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமான பங்குனி மாதத்தில், அதிலும் குறிப்பாக இந்த வருடம் மீன ராசியில் பார்த்திங்க அப்படின்னா சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார் சூரிய பகவான். இதனால் சில ராசிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. அதிலும் மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் மேலும் மேலும் பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளலாம். சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி முதல் மீன ராசியில் பெயர்ச்சியாக்கி அடுத்த 1 மாத காலம் சஞ்சரிக்கவும் போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29 சந்திரன் சனி பெயர்ச்சியால் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்குது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை நடைபெறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி ஒரு விதமான தொய்வு நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் கலைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, தொழில்நுட்ப ரீதியாக வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே பெரிய அளவில் வந்து மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் கைத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகப்படியாக தாங்க இருக்கும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்ப பிரிவினையை தடுக்குங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து கற்பனையில் கோட்டை கட்டி வாழ வேண்டாம். அதிக செலவு செய்யக்கூடாது. இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதே சமயம் வந்து செலவுகள், சுப செலவுகள் வந்து அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். முயற்சிகள் வந்து ஒரு முறையில் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது. மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. அதற்கு தினமும் 10 நிமிடம் ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க. அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து கண்ணும் காணாமல் செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் தோற்றத்திலையும் சரி, புத்திசாலித்தனத்திலையும் சரி உங்களை மிஞ்ச யாராலும் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய பெறுங்க. உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உடன் பணி புரிபவர்களால் சில நேரங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில நேரங்களில் சந்தோஷமும் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையுமே நீங்கள் செய்யக்கூடாது. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் வந்து தட்டி செல்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது.
இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில உங்களுக்கு வந்து பழி வந்து உங்கள் மேல சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து வரக்கூடிய பழியையும் உங்கள் மேல போட்டு விடுவாங்க. கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடன் சுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா ஓரளவுக்கு மனபாரம் குறையவும் ஆரம்பிக்கலாம்.